கதையின் தலைப்பு உண்மையான நட்பு மறக்க முடியாதது. கோயம்புத்தூருக்கு அருகிலுள்ள அழகான காட்டில் பேசும் திறனுடைய பச்சை கிளியான பாப்புவும் சிறிய பழுப்பு நிற அணிலாகிய சின்னாவும் வசித்து வந்தனர். அவர்கள் சிறந்த நண்பர்களாக இருந்தனர். ஒவ்வொரு காலையிலும் பழங்கள் மற்றும் கொட்டைகளை சேகரித்து சிரித்து மகிழ்ந்து பாடல்கள் பாடி நேரத்தை செலவிட்டனர். பாப்பு பறக்கும்போது பாடுவதை விரும்பினான் மற்றும் சின்னா அவனது பாடல்களை கேட்க ஆசைப்பட்டான். ஆனால் ஒரு நாள் உயரமான ஆலமரத்தின் குறுக்கே ஓடும்போது சின்னான் வழுக்கி கீழே விழுந்தான். அவனுக்கு அதிகம் காயம் ஏற்படவில்லை. ஆனால் அவன் எழுந்தபோது ஏதோ வினோதமாக நடந்தது. அவன் யார், அவன் எங்கே வசிக்கிறான் என்பதை அவனால் நினைவில் கொள்ள முடியவில்லை. பாப்பு கீழே பறந்து வந்தான். அவனது துடிப்பான பச்சை இறகுகள் கவலையால் கலைந்தன. சின்னா, இது நான், உன் நண்பன் பாப்பு. சின்னா குழப்பத்துடன் கண் சிமிட்டினான். நீ யார்? ஏன் என்னை அப்படி அழைக்கிறாய்? பாப்புவின் இதயம் மூழ்கியது. அவனது சிறந்த நண்பனுக்கு அவனை நினைவில் இல்லை என்பதை உணர்ந்தான். ஆனால் பாப்பு பறந்து செல்வதற்கு பதிலாக சின்னாவிற்கு உதவ வேண்டும் என்ற உறுதியுடன் அவன் அருகிலேயே இருந்தான். ஒவ்வொரு நாளும் பாப்பு சின்னாவிற்கு உணவு கொண்டு வந்தான். அவனது சிறிய கூட்டை மீண்டும் கட்ட அவனுக்கு உதவினான். மேலும் அவர்களின் பல சாகசக் கதைகளை அவனிடம் கூறினான். அவர்கள் ஒருமுறை இனிப்பான மாம்பழங்களை பகிர்ந்து கொண்டனர். மழையில் மகிழ்ச்சியுடன் விளையாடினார்கள். மேலும் சத்தமிடும் தவளைகளை பார்த்து சிரித்தார்கள் என்பதையெல்லாம் அவன் விவரித்தான். முதலில் சின்னா எந்த கதைகளையும் நம்பவில்லை. ஆனால் மெதுவாக அவனது மனம் நினைவில் கொள்ள முடியாதபோது கூட அவனது இதயம் நினைவில் கொள்ளத் தொடங்கியது. ஒரு நாள் காலையில் பாப்பு கண்டுபிடித்த சுவையான மாம்பழத்தை சாப்பிடும்போது சின்னா திடீரென சிரித்தான். பாப்பு என்று அவன் ஆச்சரியத்துடன் கூறினான். அவனது கண்களில் ஒரு நினைவு ஒளிர்ந்தது. நீ எப்போதும் எனக்காக மிகப்பெரிய துண்டை எடுத்து வைப்பாய். பாப்பு மகிழ்ச்சியிலும் நிம்மதியிலும் கத்தினான். உனக்கு ஞாபகம் வந்துவிட்டது. இரு நண்பர்களும் இறகுகளுடனும் சிறிய பாதங்களுடனும் ஒருவரையொருவர் இறுக்கமாக கட்டி அணைத்து தங்கள் மீண்டும் இணைந்த பிணைத்தை கொண்டாடினார்கள். அந்த நாளிலிருந்து அவர்கள் எப்போதும் இருந்ததை விட நெருக்கமாக இருந்தனர். அவர்களின் நட்பு முன்பை விட வலிமையாக இருந்தது. இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் உண்மையான நட்பு என்பது அவர்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு நினைவூட்டுவதாகும். அவர்கள் மறந்து போகும்போது விட்டு செல்வதல்ல.